வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேகா வேட்பாளர் ஷையத் புர்ஹானுதீனுடன் நமது செய்தியாளர் சீனிவாசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்காக பாத்தீங்கன்னா அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பகுதிகளில் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழக்கறிஞர் ஷையத் புர்ஹானுதீன் என்பவர் வேட்பாளராக நின்றிருக்கிறார். அவர் தற்போது கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயந்திரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளில் தற்போது தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். தற்போது அவர் செல்லும் இடங்களில் பொதுமக்களுடைய வரவேற்பு எவ்வாறு உள்ளது என்பது குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் முறையா உங்க கட்சி அந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறீங்க. இன்னைக்கு 2 நாளா தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. போற இடத்துல வாக்காளர்கள் மத்தியில உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு? அவங்க எந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறாங்க? அதுக்கு நீங்க எந்த மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நான் 2 நாளா தீவிர பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது உதயந்திரம் பேரூராட்சிக்கு இன்னைக்கு வந்த பிறகு மக்களை சந்திக்கும் போது மக்களோட எழுச்சியா நிறைய இந்த ஏடிஎம்கே டிஎம்கே கட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அடிப்படையில இவங்க தான் வரணும், இந்த கிளை செயலாளர் இந்த ஒன்றிய செயலாளர் இத்தனை பேரை தான் கூட்டு வரணும்னு ஒரு கான்செப்ட்ல பண்ணுவாங்க. பட் நம்ம கட்சி நிர்வாகிகளை விட பொதுமக்கள் இதுல கலந்துக்கிறாங்க. இது தமிழ்நாட்டோட திருவிழா போல மக்கள் எழுச்சியா இதுல கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி மக்களோட குறைய வாக்கு சேகரிக்கும் போகும்போது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க உதயந்திரம் பேரூராட்சியில கடந்த 15 வருஷமா இங்க ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் இருக்காங்க. ஆனா ஒரு அடிப்படை வசதியான ஒரு தெருவிளக்கு இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த சுத்து வட்டாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆற்று பகுதிகள் ரொம்ப அதிகம். இங்க மணல் கொள்ளைகள் பாத்தீங்கன்னா நிறைய பண்றாங்க. நைட் ஆனா மணல் திருட்டு ரொம்ப நடந்துன்னு இருக்கு. இது தீய சக்தியா இருக்கிற திமுகவே துணை நின்று அதுல இருக்கிற பொறுப்புல இருக்கிற நிர்வாகிகள் துணை நின்று இதை செய்யறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிய ஒண்ணுமே இல்லை சார். சிம்பிளான விஷயம். ஒரு எஜுகேட்டட் பீப்புள்ஸ் நிறைந்த இடம் இது. நிறைய படிப்பறிவு இருக்கிறவங்க இங்க இருக்காங்க. நிறைய படிச்ச அறிவாளிகள் இருக்கிற இடத்துல ஒரு அடிப்படை வசதியான ஒரு நூலகம் கூட இல்லை சார். 15 வருஷமா இங்க இத்தனை பேர் இருந்து இங்க ஏன் ஒரு நூலகத்தை கூட அமைச்சு தரலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. 2வது முக்கியமான விஷயம்னா மக்களுக்கு தேவையான விஷயம் என்ன சார்? இப்ப எப்படி நமக்கு சாப்பாடு தேவையோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு விஷயம் தண்ணி. அந்த தண்ணிய கவர்மெண்ட் கிட்ட தான் எல்லா செக்டாருமே இருக்கு. அந்த கவர்மெண்டோட பைப் லைன் தண்ணி பிரச்சனை 15 வருஷமா இங்க ரொம்ப அதிகமாயிருக்கு. ஒரு சின்ன ஒரு பைப் லைன் அந்த பக்கம் இப்போ இந்த ஜாஃபராபாத் பத்தாப்பேட்டை ஊராட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வழியா தான் வருது பைப் லைன், கொடையாஞ்சி நீர் பாசறை. பட் அந்த பைப் லைன்ல இவங்க அந்த இதை போட்டு ஜாஃபராபாத்ல இதே உதயந்திர பேரூராட்சியில அந்த பைப் லைனை கொடுத்துருந்துக்கலாம். ஆனா அதை கூட அவங்க செய்யல. இந்த மாதிரி அடிப்படை சாலை வசதி கிடையாது. அதே மாதிரி பட்டா இங்க பெரிய பிரச்சனையா இருக்கிறது பாத்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய இங்க இடங்கள் இருக்கு, வசிக்கிறாங்க. 15 வருஷம் 25 வருஷமா வசிக்கிற மக்களுக்கு பட்டா இது இல்ல. அதே மாதிரி ஏரி இங்க என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இங்க ஏரிங்க நிறைய இருக்கு. ஏரிக்கு அலர்ட் பண்ணி 1 கோடி ரூபாய் ஃபண்ட் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அலர்ட் பண்ணி கூட அந்த ஏரியை தூர் வாராம பேப்பர் கணக்குல மட்டும் அதை கணக்கை காமிச்சிட்டு மக்களுக்கு அது செய்யாம அந்த ஏரி பக்கம் நீங்க போனீங்கன்னா தெரியும் நிறைய துர்நாற்றம் சார். திமுகவையும் அதிமுகவையும் தமிழ்நாட்டை ஒழிச்சே ஆகணும். ஏன்னா இவங்க வாக்குறுதியை சொல்றாங்களே தவிர்த்து மக்களுக்காக ஒன்றும் செய்யல. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய திருவிழா 2026 தமிழக வெற்றி கழகத்துக்கு இது திருவிழா சார். அவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்வாசாவா போராட்டம். மே 4ஆம் தேதி எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போறது உறுதி சார். அது மக்களுக்கு எந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க? மக்களுக்கு இங்க அடிப்படை வசதியா இருக்கிறது. இப்போ உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே நூலகத்தை கண்டிப்பா கொண்டு வருவேன். அதே மாதிரி மணல் கொள்ளை இங்க நிறைய இருக்கு. அந்த மணல் கொள்ளைய கனிம வளத்த கொள்ளைய கண்டிப்பா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அதை நிறுத்துவேன். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா இங்க தண்ணி பிரச்சனையும் பட்டா பிரச்சனையும் ரொம்ப பெருசா இருக்கு. இதை நான் கண்டிப்பா பண்ணி தருவேன். அதே மாதிரி ஏரிய தூர்வாரல. உள்ளாட்சி தேர்தலில் திமுக இங்க
சட்டமன்ற தேர்தல் அதிமுக, இவங்க 2 பேருமே எதுவுமே மக்களுக்கு செய்யாம, செந்திலும் சரி திமுக காரங்களும் சரி, தேவராஜும் மாவட்ட செயலாளர் தேவராஜும் சரி, வாணியம்பள்ளி நகர செயலாளர் சாரதியும் சரி, இவங்க எல்லாமே பிசினஸ் பார்ட்னரா இருக்காங்களே தவிர்த்து மக்களுக்கான பார்ட்னரா இவங்க இல்ல. நம்ம மாற்று சக்தியா வந்திருக்கோம். இவங்களோட அட்டூழியத்தை கண்டிப்பா ஒழிப்போம். அதே மாதிரி வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில தாவேகா ஜெயிக்க போது மக்கள் அதை முடிவு பண்ணிட்டாங்க. அது நான் பிரச்சாரத்துல போகும்போதே தெரியுது. அந்த ஒரு பயத்துல அவங்களும் இருக்காங்க. மக்களுக்கு நிறைய நலத்திட்டம் பண்றேன், நலத்திட்டம் செய்யறேன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை திருப்பியும் சொல்றாங்க. ஆனா அவங்கள மக்கள் நம்பல, எங்களை மக்கள் நம்புறாங்க. ஸோ கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியை வெல்ல போகுது சார். தற்போது நாம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக வேட்பாளரிடம் கலந்துரையாடிய போது தான் வெற்றி பெறுவது உறுதி என்போம். மேலும் பொதுமக்கள் தங்களிடம் கூறிய கோரிக்கைகளை நான் சட்டமன்ற உறுப்பினரானதும் நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து சீனிவாசன்.